வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய கோச்சார நிலையை பார்க்கும் பொழுது கோச்சார சந்திரன் தனுசு ராசிக்குள் செல்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் நாள் முழுவதும் மூலம் நட்சத்திரம். ஸோ இதுதான் கிரக நிலையில் முக்கியமான கோச்சார நிலைக்கான சந்திரனுடைய நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த பலன் சுருக்கமாக இந்த பதிவிலே நம்ம பார்த்து விடலாம். மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நிலையினே சொல்லலாம். சந்திராஷ்டமம் கடந்த 2 நாட்கள் இருந்தது, மிகுந்த தொல்லையாக இருந்திருக்கும். இன்று ஒரு மன நிம்மதி ஏற்படும், மனதில் ஒரு தெளிவு மகிழ்ச்சி ஏற்படும். ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும், வருமானத்தில் உயர்வு, தொழில் லாபம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை இதனால் அதிகரிக்கும். சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம், இல்லைனா சில மருத்துவ விரயங்களாக சில நிலைகள் தொடர்ந்து காணப்படுகிறது. அவரவர்களுடைய நிலைக்கேற்றாற் போல ஆரோக்கியத்தை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வது நன்மையான நிலை. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கிறது. கேது சாரத்தில் செல்வதும் அந்த கேது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதும் ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்க அதிக வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பேச்சில் உணவில் அதிக நிதானத்துடன் இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாகவே இருக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மையான நிலை ரிஷபராசி நண்பர்களுக்கு. அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நல்ல வீடு, கேந்திர வீடாக இருப்பது ஒரு நல்ல நிலை. அதிர்ஷ்டம், லாபம், தொழில் லாபம், தொழில் முன்னேற்றம், வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஏற்றமான நல்ல நிலை. கணவன் மனைவி இடையே ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் சற்று பொறுமை நிதானம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். கேதுவுடைய தொடர்பு வருவதனால் அது எல்லா விஷயங்களிலும் சற்று தடைகளை கொடுத்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் நீங்க பொறுமையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அற்புதமான பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக பணி ரீதியிலான வளர்ச்சிகள், பணிக்கு ஒரு ஏற்றமான நிலை, வெளியூர் வெளிநாடு தொடர்பான நிலை, பிரயாணங்களால் நன்மை, அதே சமயம் பிரயாணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நிலை. பணிக்கான பிரயாணங்கள் தொழிலுக்கான பிரயாணங்களாக இருக்கலாம். வருமானத்தில் திருப்தியான நிலையாக இருந்தாலும் திருமண வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது கடகராசி நண்பர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவசியம் அதிக பொறுமையுடன் இன்று கையாள வேண்டிய நிலை. புதிய நண்பர்களிடமும் சற்று அதிக கவனத்துடன் எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்மையான நிலையாக சிம்ம ராசிக்கு காட்டுகிறது. திருமண வாழ்வில் கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் தவிர்ப்பதும் இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் இருப்பதும் மிகுந்த நன்மை அளிக்கும். சிம்ம ராசிக்கு ஜென்ம ராசியில் உள்ள சந்திரன் கேது இணைவு, அந்த ஜென்மத்தில் உள்ள கேதுவுடைய சாரத்தில் இன்று கோச்சார சந்திரனும் இவங்களுக்கு புத்திஸ்தானத்தில் செல்வது மன எண்ண ஓட்டத்தை சிறிது சரிபார்த்து கொள்வது, குழப்பங்களை தவிர்ப்பது, தேவையில்லாத கவலைகளை இன்று தவிர்ப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ரீதியிலான ஒரு நல்ல நிலை, சில விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை, திடீர் விரயங்களாக கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. பணியிலும் அற்புதமான மேன்மை, பணி வளர்ச்சி, பணியில் லாபம், பொருளாதார ஏற்றம். 6-10 எத்தனைக்கு வலுவாக இருக்கிறதோ அத்தனை திருமண வாழ்வில் குழப்பமான நிலை ஏற்படலாம். கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் கூடாது. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப் வகையிலும் விட்டு கொடுக்க வேண்டும். இருவருடைய ஆரோக்கியத்திலும் மிக அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் நல்ல வளர்ச்சி, பணி தொடர்பான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலுக்கான சில முயற்சிகள் இன்று லாபமாக மாறும்னு சொல்லலாம். அற்புதமான பணி தொழிலுக்கான ஏற்றம், வருமானத்தில் நல்ல உயர்வான நல்ல நிலையாக காட்டுகிறது. ஆனாலும் தந்தை வழி உறவினர்களிடம் சற்று நிதானமாக பழகுவது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். கணவன் மனைவியிடையே கூட அனுசரித்து செல்வது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது துலாம் ராசிக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக மாறும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக அதிக கவனமும் பொறுமையும் தேவை. சுய தொழில் நண்பர்களாக இருப்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக அரசாங்க சம்பந்த நண்பர்களும்
இன்னும் சற்று நாட்கள் ஆடி முடியும் வரை சற்று அதீத எச்சரிக்கையுடன் இருப்பது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான நிலையாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு உதவும். புதிய முடிவு எடுக்கும் பொழுதும் சற்று பொறுமையாக இருந்து முடிவெடுப்பது மிகுந்த நன்மை. குழந்தைகளிடமும் இன்று விட்டு கொடுத்து செல்வது மிக பாதுகாப்பும் நன்மையும் உங்களுக்கு கொடுக்கும். கணவன் மனைவியாக இருப்பவர்களும் மிக அவசியமாக விட்டு கொடுத்தால் மட்டுமே விருச்சிக ராசிக்கு ஓரளவிற்கு நன்மையான நிலை. விருச்சிகத்தை பொறுத்தவரை ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது, அதுவும் பகை வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி செவ்வாய் இவர்களுக்கு தேவையில்லாத பிடிவாதமாக இருக்கலாம். வாழ்க்கை துணையுடைய கிரகமும் 7 சுக்கிரன் 8 மறைவது கண்டிப்பாக அவர்களுடைய பிடிவாதத்தையும் காட்டுவது. கண்டிப்பாக அதிக நண்பர்கள் இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் நண்பர்களுக்கு திருமண வாழ்வில் கொஞ்சம் சேலஞ்சிங்கான டஃப் டைம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அனுசரிப்பது ஓரளவிற்கு நம்முடைய முயற்சியாக ஒரு நன்மைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வான நிலை, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான தைரியமான நிலை பொருளாதாரத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு தைரியமாக இருக்கலாம். இருந்தாலும் இவங்க அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு விஷயங்களிலும் ஈடுபடக்கூடாது. தாயார் ஆரோக்கியம், தந்தையார் ஆரோக்கியம், இருவர் ஆரோக்கியத்திலும் மிக அதிக எச்சரிக்கை தேவை. திருமணமான நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்வில் மிக அதிகமாக விட்டு கொடுத்தால் மட்டுமே தனுசு ராசிக்கும் திருமண வாழ்க்கை ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கும் ஒரு ராகு இன்ஃப்ளூயன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார். உங்களுடைய புத்திஸ்தானத்திற்குடைய செவ்வாயும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஊக்கத்தை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கிரகமும் மறைந்திருப்பது கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருந்தால் இது பிரிவினையை கொடுக்க அதிக வாய்ப்பாக மாறும். அனுசரிப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு திருமண வாழ்வில் ஒரு கவனமான நிலையாகவே காட்டுகிறது. அதிக அக்கறையுடன் விட்டு கொடுத்து செல்வது ஓரளவிற்கு நன்மை அளிக்கும். பணி வளர்ச்சி, உயர்ந்த வருமானம் எல்லாமே உங்களுக்கு ஒரு லாபமான நிலையாக காட்டுகிறது. இருக்கக்கூடிய பணியில் ஏற்றமான நிலை, பணியில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக ஏற்படும். தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கும் ஒரு நல்ல நிலை. ஆனால் உங்களுக்கு விரைய சந்திரனாக இன்று இருப்பது கணவன் மனைவியிடையே அதிக நிதானம் தேவை. தாயார் ஆரோக்கியத்தையும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை. உணவில் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பணி வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பணி இடத்தில் இன்று வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருப்பது, புதிய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் ரொம்ப கவனமாக பேசுவது, உங்களுக்கு தெரிந்த பணியில் உள்ள மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் தொடர்பான சில சீக்ரெட்ஸை நீங்களே வைத்துக்கொள்வது, அவங்களிடம் ஷேர் பண்ணாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இன்று கும்பராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உதவி பக்கபலமாக இருக்கும். திருமண வாழ்விலும் நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வதும், நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஓரளவிற்கு அவசியமாக அக்கறையாக இருப்பதும் ஒரு நன்மையான நிலை. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் வக்கரமாக இருக்கக்கூடிய சனியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அலட்சிய மனோபாவத்தினால் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் தவிர்ப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது, திருமண வாழ்வை சரியாக நீங்கள் மெயின்டைன் செய்வது மிகுந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசி நண்பர்களுக்கு பணி ரீதியிலான மாற்றங்களும் இடமாற்றம் தொடர்பான சில விஷயங்களும் உண்டாகலாம். இன்றைய கோச்சார சந்திரனுடைய நிலை இவர்களுக்கு தொழில் தொடர்பான சில இடமாற்றங்கள் ஏற்படலாம். தொழிலுக்கான சில முதலீடுகள், அதற்கான சில பண விரயங்கள், இல்லைனா மருத்துவ விரயங்கள், இந்த மாதிரி தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களாக இருக்கும். திருமண வாழ்வில் மிக அதிகமாக தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டிய நிலையில் மீன ராசி நண்பர்களும் இருப்பது கவனிக்கத்தக்க ஒரு பலனாக இருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனியாக இருப்பதனால் மீன ராசி நண்பர்களும் விரயங்களில் சற்று அதிக எச்சரிக்கை, புதிய முடிவுகளில் சற்று நிதானம். வாழ்க்கை துணையுடைய போக்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னாலும் சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மையாக மாறும். இதுதான் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.